உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தமா ஃபேக்டரியில இருந்து சாம்பிள்ஸ் எல்லாம் வருதா? அதான் சென்டிமெண்டா அண்ணன் என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. உங்க அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ஸ்ல நாங்கெல்லாம் சிக்கி தவிக்க வேண்டியதா இருக்கு. ஆட கிண்டல் பண்ணாத. ஈவினிங் வரைக்கும் வேற அங்கேயே இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன் ஈவினிங் வரைக்கும் அங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க இங்க இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அங்க தனியா இருப்பேன்? அப்பப்பப்பப்பப்பப்பப்பா, இந்த தியேட்டர்ல மட்டும் எப்ப பாரு லவ் மூவியாவே போயிட்டு இருக்கு. ஐயோ, சார் இவங்க ஏதோ ஃப்ராட் பண்றாங்க சார். எங்க கிளாத் என்னைக்குமே சாயம் போனதே கிடையாது சார். ஃப்ராட் பண்ணது நீங்களும் உங்க கம்பெனியும் தான். இத்தனை வருஷம் பிசினஸ் பண்ற எனக்கு தெரியாதா எது ஒரிஜினல் காட்டன் எது மிக்சட் காட்டன்னு? என்னால பார்த்தாலே சொல்ல முடியும். இருந்தாலும் ஏன் பாரதிய வர சொன்னேன்னு தெரியுமா? அப்பதானே இந்த மாதிரி 100% ப்ரூவ் பண்ணி உங்களை மாதிரி ஆளுங்களை துரத்த முடியும். இல்ல சார், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். அதைத்தான் நானும் சொல்றேன். தப்பு நடந்திருக்கு, அதனால இங்க இருந்து போயிடு. இல்ல உங்க ஃபேக்டரிக்கு சீல் வைக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சாரி சாரி சார். எடுத்துட்டு போ. இங்க பாரு, ஒருத்தர் பேசுறத வச்சு அவங்கள நம்ப கூடாது மித்ரா. பிசினஸ்ல எப்பவுமே குவாலிட்டி தான் முக்கியம். வெயிட் பண்ணுங்க பாரதி, இதை வந்துடுறேன். ஹலோ. யா ஏய், என்ன பழி வாங்குறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணுவியா? ஏ மேடம், நம்ம கம்பெனியை ஃப்ராட்ல இருந்து நான் சேவ் பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன பாராட்டுறதை விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப என் கோவத்தை தான் சம்பாதிச்சுட்டு இருக்க பாரதி. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சுனா நீ தாங்க மாட்டேன். மேடம், உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? எதுக்கு எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? என்னமோ உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன்னை பார்த்தாலே உடம்பு முழுக்க நெருப்பு வச்ச மாதிரி கொதிக்குது. ஆத்தா பாரதி, இந்த மனோ பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சிரும். நம்ம ஜோசியர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் பாட்டி. அவரும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. திருச்சில ஏதோ நர்ஸ் பொண்ணு இருக்கிறதா சொன்னியே, அது என்னாச்சு? அவங்க ஜாதகம் ஒத்து வரலன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஆம் பாரதி, அவன் ஏதாச்சும் லவ் கிவ் பண்றானான்னு கேட்டியா? பண்ணிட்டாலும் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க பாருங்க. அம்மா, அங்க பாருமா, அப்பா வந்துட்டாரு பாரு. அக்கா, அங்க பாரு, உனக்கும் எனக்கும் நடுவுல பாரு, அப்பா வந்திருக்காரு பாருக்கா. அக்கா நல்லா பாருக்கா, அப்பா தெரியறார் பாருக்கா. சரிடா சரிடா, அமைதியா படு. படுப்பா. படுத்துக்க. அம்மா, அங்க பாருமா, அப்பா அப்பா உன் பக்கத்துல போயிட்டாருமா. சரி ஆதி, காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல, தூங்கு. என்ன அம்மா, அங்க பாருமா, உனக்கு தெரியுதுல. கண்ணா, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே நாம பீச்சுக்கு போலாமா? அப்படியாமா? ஐ ஜாலி. அப்படின்னா இப்போ குட் பாயா நீ தூங்கணும், சரியா? தூங்கு.
பாரதி பாரதி அம்மா என்ன தூக்கம் வரலையா? தூங்கணுமா? ஆதித்யா சொன்னதையும் நினைச்சிட்டு இருக்கியா? அவன் சொன்ன மாதிரியே ஆதி நிஜமாவே திரும்பி வந்தா என்ன பண்ணுவ பாரதி? ஏமா தூக்கத்துல வந்து உளறிட்டு இருக்கீங்க? போய் தூங்குங்க. நான் உண்மையாவே கேக்குறேன். ஒருவேளை ஆதி திரும்ப வந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன பாரதி, பதில் சொல்ல முடியலையா இல்ல தோணலையா? இந்த விஷயத்த பத்தி நான் எப்பவுமே யோசிக்கிறதே இல்லம்மா. இங்க நடக்காதுன்னா ஒண்ணும் இல்ல பாரதி. நடக்கணும்னு இருந்தா அது நடந்துதான் ஆகும். 5 வருஷத்துல நடக்காத விஷயம் இப்ப நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. ஒருவேளை நடந்தா? நடக்காது. அப்படி நடந்தா என்ன பண்ணுவ? அம்மா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி, என் உள் மனசு என்கிட்ட அடிக்கடி சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஆதிங்கிறது முடிஞ்சு போன விஷயம். என்ன பாரதி, நீ என்ன முடிவெடுப்பன்னு கேட்டா நீ ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த பதிலை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. எப்படியோ நான் முடிவு பண்ணி வச்சிட்டேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். என்ன நீ யார்கிட்ட இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நம்ம தியாவை கூப்பிட போன டிரைவர் தான் பேசினாரு. கார் பஞ்சர் ஆயிடுச்சாம், அதனால தியாவை கூப்பிட போறது கஷ்டம்னு சொல்றாரு. அப்போ நம்ம டிரைவர் இருக்கார்ல, இன்னைக்கு அவங்களும் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு லீவ் போட்டாங்கம்மா. அபி, பேசாம நீயே போய் கூட்டிட்டு வரியா? ஐயோ சாரி அண்ணி, நான் இன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியே ஆகணும். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் நான் கிளம்பிட்டேன். ஷோ, இப்ப என்ன பண்றது? சரி இரு, உங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். அட்டன் பண்ண மாட்டேங்கிறார் அபி. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அண்ணி. என்னங்க? இல்லங்க, நம்ம தியா. என்னங்க? ஹலோ, ஒரு நிமிஷங்க. என்ன அண்ணி? நான் என்ன பேச வரேன்னு கூட கேட்காம மீட்டிங்ல இருக்கேன்னு கட் பண்ணிட்டாரு. என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல மாம்சு, இன்னைக்கு தியாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போன கார் பஞ்சர் ஆயிடுச்சான். அதனால வேற யாராச்சும் தான் போய் கூட்டிட்டு வரணும். நம்ம டிரைவரும் இன்னைக்கு லீவ் போட்டுட்டாரு. அவ்வளவுதானே? நான் வேணா போய் கூட்டிட்டு வரேன். இதுக்கெல்லாம் அக்கா ஒன்னும் சொல்ல மாட்டா. நீங்க போய் கார் சாவி எடுத்து கொடுங்க. மாம்ஸ், நீங்க கூட்டிட்டு வந்துருங்க, நான் கிளம்புறேன். பாய். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.